நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூரி சுட போகிறோம். நேற்று வீடியோ போட முடியல பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ். அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி பூரி எப்படி பூரி சுடுவது அப்படின்றதை பார்க்க போகிறோம். பூரி சுடுறதுனா எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி பூரி சுடுறோன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா அரிசி மாவு போட்டு இது வரைக்கும் யாராவது பூரி சுட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அப்படி தான் சுடுவோம். பூரி அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சோண்டு அதுக்கு என்ன அது கூடவே கோதுமை மாவையும் சேர்த்துட்டு இது 2 தான் போட்டு பிளெண்ட் பண்ணுறோம். ஏன் அரிசி மாவு போடுறோம் அப்படின்னா, எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காது, நைட்டில் சாப்பிட்றதுனால அந்த தெகுட்டல் இருக்காது. அதுக்காக அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பிரீத்தி ஜோடியாக் நமக்காக அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க அரைச்சி முடிச்சுட்டு நம்ம ஒரு 2 பெசரணும். அரைத்து கொண்டே இருக்கிறார்கள். அரைந்து விட்டது. எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றலை. ஆனால் ஏன்னா அதுக்கு முன்னாடி எண்ணெய் தடவினது எதுக்குன்னா, அந்த இதில் ஒட்டக்கூடாது, அந்த டப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எண்ணெய் தடவிக்கிட்டோம். அந்த மாவு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கும் போது நினச்சோம், ஒரு வேளை இது சும்மா போல் இருக்குது, பிசையும் போது நல்லா வராது, அங்கே கட்டி கட்டியாக நிற்கும் போல் இருக்குது அப்படின்னு. ஒரு கிரைண்டர் வாங்குறப்பே அப்படி தான் இருந்தது. அது மாவு பிசையலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் நல்லா வரலை. பட் பிரீத்தி ஜோடியாக் இஸ் வேறு லெவல், செம்மையாக இருக்குது. அதில் ஜூஸராக இருக்கட்டும், மற்றபடி இந்த சீட் வச்ச ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அது ஜூஸ் போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் செம்மையாக இருக்குது. என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஆனால் பிரீத்தி ஜோடியாக் வாங்கலாம். மிக்ஸி ஜூஸரோட வித் ஜூஸரு, அப்புறம் அந்த பிளேடு அதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடணுன்னாலும் அதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு பிரீத்தி ஜோடியாக். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒயிட் சன்னா, அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் கட் பண்ணி வைத்து விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். தேவையானது 2 வெங்காயம் 2 தக்காளி. எங்கள் 3 பேருக்கு அது போதும். அது மீதுனாலும் நாங்கள் காலையில் சாப்பிட்டுப்போம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் எதுக்குன்னா, அந்த கிரேவி மாதிரி வரணும்ல, அதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றிப்போம். இதில் மட்டும்தான் தேங்காய், எல்லாத்துலேயும் தேங்காயெலாம் சேர்க்க மாட்டோம். தேங்காய் சேர்த்தாலே முக்கால்வாசி பிடிக்காது. அதனால் இதில் மட்டும்தான். மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, இந்த கறித்தொக்கில் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் எப்பயும் எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் புளிப்பு, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், புளிப்பா காரமாக உப்பா எண்ணெயா அப்படி தான் சாப்பிடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு எண்ணெய் பேக்கெட் கம்பல்சரி காலியாகிடும். அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அது பின்னாடி என்ன பிரச்சனை வைக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போவோம். அதான் எல்லாரோட சஜஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன போட்டாங்க, அது என்ன, தேங்காய் சோம்பு 2த்தையும் போட்டாச்சு. முந்திரி என்னென்னா, முந்திரியோட விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது இந்த தோட்டத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு அது பேக்கிங்கில் வருது. உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த முந்திரி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்து. ஓகேவா? இப்போ போட்டது எல்லாத்தையும் பிரீத்தி ஜோடியாக் அரைச்சி கொடுத்துட்ருக்கா. எல்லாத்தையும் அரைத்து விட்டு அவரை ரெடி செய்வோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்காய் சோம்பு, வேறு என்ன போட்டாங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்காய் சோம்பு நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் எதனா பார்த்துருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவனை அரைத்து முடித்து விட்டு சன்னாக்கு ரெடி பண்ணிவிடுவோம். அவனுக்கு தான் அது ரெடி பண்ணது. குக்கரை வச்சாச்சு. குக்கரை வைத்து விட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றவும். கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துப்போம். நீங்கள் தேவையான அளவு வச்சுக்கோங்க எண்ணெய். அதில் என்ன போட போகிறோன்னா, ஏலக்காவும் கிராம்பும் தான் போட போகிறோம். கிராம்புன்ற பட்டை. இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது, அப்பப்போ அதான் வளரிடுவேன், மன்னிச்சிடுங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னா அது சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற ஸ்டேஜில் ஏலக்காவையும் கிராம்பையும் பட்டையும் சேர்த்து விட்டு வெங்காய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து விட்டு கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிட்டு
எல்லாம் வதக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒன்றா தான் சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த ஊற வச்சுருந்த அந்த சன்னாவை எடுத்து போட்டு அவனையும் 2 வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா அதை எடுத்து போட்டுறணும். அந்த மசாலாவில் 2 ஐட்டம் ஆட் பண்ணலை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பச்சை மிளகா, இன்னொன்று வந்து சில்லி பவுடர், வெறும் சில்லியில் அதை கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதை இடையில விட்டுட்டோம், அது இப்போ வந்தது, அதனால் அதை அரைச்சாச்சு. அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அரைச்சிருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த கிரேவி அப்படியே ஊற்றிட்டு சன்னா பார்த்திங்கன்னா வெந்துடும். ஆல்ரெடி ஊற வச்சது தான், அதனால் அவ்வளோலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. வேணால் விசில் வர விட போகிறோம். சும்மா லைட்டாக வதக்கிட்டு அந்த கிரேவியை எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அவனை ஒரு கழுவி அதையும் அப்படியே ஊற்றி எடுத்துருங்க. வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுல பொருளை, அதனால் அதையும் ஒரு கிரேவியாக கழுவிட்டு ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு விசிலில் போட்டுட்டு மூடி வச்சுருவேன். உப்பு பார்த்துக்கோங்க, டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்காகவும் ஒரு டேஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காகவும் கொத்தமல்லி எடுத்து போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. குக்கரை மூடி போட்டுருங்க. டேஸ்ட்டு நான் தான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. சூடாக ஊற்றிட்டாங்க கையில், அதனால் ஓடிட்டேன். திரும்ப அவனை விசில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு பூரிக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் டப்பா காலி அடித்து அவளையும் ஃபில் பண்ணிவிட்டு பூரி மாவு திரட்டிட்டு பூரியை போட்டு எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துட்டோம். எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பாருங்கள் பூரி. அதனால தான் அந்த அரிசி மாவு நல்லா இருக்கும். அரிசி மாவு போட்டால் எண்ணெய் அவ்வளோவா இருக்காது. பூரியை திரட்டி அவனை தூக்கி அப்படி போட்டுட்டு, அது ஆல்ரெடி சுட்ட பூரி, அது வீடியோ இது பண்ணலை. ஆனால் அந்த பூரியும் ஓகே தான், இருந்தாலும் சரி நெக்ஸ்ட்டு பூரி அந்த பூரி எடுக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா போட்டு எடுத்துட்டாங்க. அதனால தான் செகண்ட் பூரி உங்களுக்கு போட்டு வீடியோ எடுத்து காமிச்சேன். எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பாருங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, அது தெரியுது, நிறைய பேர் பார்க்குறீங்கன்றது வியூஸ் போகிறதே தெரியுது. ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. இதில் ஒன்றும் ஆகிடாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலையும் லைக் பண்ணுறதுலையும். அதை அப்படி போட்டுட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பூரி கொஞ்சம் ஆறிடுச்சு, அதனால் கொஞ்சம் அவன் பஃப்னு ஆகிட்டான். எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க. எனக்கு பூரி பிடிக்காது. பூரி நான் நைட்டில் சாப்பிட மாட்டேன். முக்கால்வாசி பூரி சப்பாத்தி நான் சாப்பிட மாட்டேன். அதனால் எங்கள் அம்மா மட்டும் சாப்பிட்றாங்க பூரி. சரி, ஓகே, லைக் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.